நேற்று சொன்னேங்க மேட்ச் ப்ரிவியூவில் ஜிடி டாஸ் ஜெயிச்சாலே பவுலிங் தான் போடுவாங்க. ஏன்னா அவங்க சேசிங்கில் தான் இதுவரை சிஎஸ்கேவை வின் பண்ணியிருக்காங்க. 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஜிடி களமிறங்குறாங்க. ஆரம்பமே ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா என்னன்னே தெரியல, திடீர்னு 5 ஃபேஸ் பவுலர்ஸை போட வச்சுட்டாங்க. சிஎஸ்கே இதை முதல் முறையாக பண்ணியிருக்காங்க. ஹாய் ஆல், வெல்கம் டு அருண் யூனிவர்ஸ். IPL 2024 மேட்ச் நம்பர் 7 சிஎஸ்கே vs ஜிடி நேற்று விளாண்டாங்க. அதில் நடந்த பெஸ்ட்டு ஃபீல்டிங், பெஸ்ட்டு கேட்ச் அண்டு சிஎஸ்கே பண்ண தரமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டாஸ், ஜிடி ஒன் த டாஸ் சூஸ் டு ஃபீல் ஃபர்ஸ்ட். நேற்று சொன்னேங்க மேட்ச் ப்ரிவியூவில் ஜிடி டாஸ் ஜெயிச்சாலே பவுலிங் தான் போடுவாங்க. ஏன்னா அவங்க சேசிங்கில் தான் இதுவரை சிஎஸ்கேவை வின் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கேக்கு ஓப்பனர்ஸாக ருத்ராஜ் கெய்க்வாடும் ரச்சின் ரவீந்திராவும் இறங்குறாங்க. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு 2 பேருக்கிடையே 62 ரன் வந்துச்சு. ருத்ராஜ் கெய்க்வாட் 46 ரன்னு 36 பந்துக்கு 5 4 1 6 நல்ல தொடக்கம் கொடுத்தாரு. இன்னும் 2ல் ரச்சின் ரவீந்திரா 46 ரன்னு 20 பந்தில் அவர் 6 4 3 6. அதுக்கப்புறம் சிவம் துபே வழக்கம் போல் அவரோட வானவேடிக்கையை காட்ட ஆரம்பித்தார். டெர்லி மிச்சல் கூட கம்பெனி கொடுத்து கேமை 2 பேரும் எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தாங்க. இதில் சிவம் துபே 50 அடிக்கிறாரு. இது மூலயமா IPL 2024 சிஎஸ்கேக்காக ஃபஸ்ட்டு 50 பதிவு செய்கிறாரு. சிவம் துபே தான் இந்த இன்னிங்ஸில் அதிக ரன்னு, 51 ரன்னு 23 பந்துக்கு 2 4 5 6. ஜிடிக்காக யார் அதிக விக்கெட் எடுத்தா அப்படின்னா ரஷீத் கான் 2 விக்கெட்டு 49 ரன்னு கொடுத்துருக்காரு 4 ஓவருக்கு. கடைசி சமீர் யூசுஃபி மற்றும் ஜடேஜா கேமியாவால் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் சிஎஸ்கே 206 ரன்னு 6 விக்கெட்டு 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஜிடி களமிறங்குறாங்க. ஆரம்பமே ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா சிஎஸ்கே பதிரனாவை இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணுறாங்க. சிஎஸ்கே தனது ஹோம் கிரவுண்டில் இதுவரை 4 ஃபேஸஸோடு இறங்கினதே கிடையாது. ஜிடிக்கு ஓப்பனர்ஸாக சுப்மன் கில்லும் விருத்திமான் சகாவும் வராங்க. 2 பேருக்கும் ஸ்கோர் போர்டு ப்ரெஷர்னால பெரிய அளவில் ஸ்டார்டிங் கொடுக்க முடியல அவங்களால. ஆல்ரெடி சிஎஸ்கே 4 ஃபேஸ் பவுலர்ஸோடு இறங்கியிருக்காங்க. 5ஆவதாக டெர்லி மிச்சலையும் சேர்த்து பவுலிங் போட வச்சுட்டாங்க. என்னன்னே தெரில, திடீர்னு 5 ஃபேஸ் பவுலர்ஸை போட வச்சுட்டாங்க. இதுவரை சென்னை பிச்சில் இந்த மாதிரி சிறப்பான தரமான சம்பவம் நடந்ததே கிடையாதுங்க. சாய் சுதர்சனும் டேவிட் மில்லரும் சேர்ந்து இன்னிங்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. 2 பேருக்கிடையே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்துச்சு. 41 ரன்னு 26 பந்தில். அதுக்கடுத்து எந்த பேட்ஸ்மேனும் அந்தளவுக்கு சிறப்பாக விளாடலை. மேட்ச்சு கடைசி ஒன் சைடாகவே போய் சிஎஸ்கே ஈஸியாக மேட்சை வின் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே 63 ரன் வித்தியாசத்தில் ஜிடியை வின் பண்ணுறாங்க. இது மூலயமா IPL 2024 2வது வெற்றியை பதிவு செய்கிறாங்க. இந்த இன்னிங்ஸோட அதிகபட்ச ரன்னு சாய் சுதர்சன் 37 ரன்னு 31 பந்தில். சிஎஸ்கேக்காக துஷார் தேஷ்பாண்டே சூப்பராக பவுலிங் போட்டிருந்தார். 2 விக்கெட்டு 21 ரன்னு 4 ஓவரில். இன்னொரு பக்கம் தீபக் சாகர் அவரும் 4 ஓவர் போட்டு 2 விக்கெட்டு 28 ரன்னு. இதில் ஒரு பெரிய ரெக்கார்டு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா MA சிதம்பரம் ஸ்டேடியமில் இதுவரை எந்த டீமுமே எனக்கு தெரிஞ்சு 20 ஓவரில் 18 ஓவர் ஃபாஸ்ட் பவுலிங்கை வச்சு போட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. சிஎஸ்கே இதை முதல் முறையாக பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ்ன்னு சொல்லி யாரை போட வச்சாங்க அப்படின்னா ஜடேஜா மட்டும்தான். அவரும் எத்தனை ஓவர் போட்டார் அப்படின்னா வெறும் 2 ஓவர் தாங்க. சென்னை ஒரு ஸ்பின்னு பிச்சு, பட் அதுலேயே வெறும் 2 ஓவர் தான் ஸ்பின்னே யூஸ் பண்ணியிருக்காங்க. மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு சிவம் துபே வாங்குறாரு. 51 ரன்னு 23 பந்தில்.